மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும், தாட்கோ தலைவர் அவர்களுக்கும், தலைமைச் செயலாளர் உள்பட்ட உயர் அலுவலர் அனைவருக்கும் என் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை சார்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான 32 கோடியே 99 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 16 விடுதி கட்டிடங்கள், 15 கோடியே 34 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 14 பள்ளி கட்டிடங்கள் மற்றும் 32 கோடியே 36 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 28 சமுதாய கூடங்களை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் கடந்த 50 ஆண்டுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறது. தாட்கோவின் வெற்றி பயணத்தில் தற்போது மாணாக்கர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அடிப்படை வசதிகளுடன் 14 புதிய பள்ளிக்கூட கட்டடங்கள் 15 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இப்பள்ளிகளில் 2 வழிகளுடன் கூடிய வகுப்பறைகள், ஆசிரியர்களுக்கான மேடை, பாலிவினைல் குளோரைடினால் செய்யப்பட்ட கதவுகள் மற்றும் ஜன்னல்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வு தளம், நோட்டீஸ் போர்ட்ஸ், கிரீன் போர்ட்ஸ், காலணிகள் வைப்பு பகுதி என புதிய வசதிகளுடன் முதன் முறையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மாணாக்கர்களுக்கு உணவு, உறைவிடம், ஆரோக்கியம், மகிழ்ச்சியான சுற்றுச்சூழலை அளிக்கும் வகையில் 32 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 16 புதிய விடுதி கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இவ்விடுதி கட்டடங்களில் படிக்கும் அறை, விடுதி காப்பாளர் அறை, சமையல் மற்றும் உணவு பரிமாறும் பகுதி, கழிவறை இணைப்புடன் கூடிய உறங்கும் அறைகள், பெரிய ஹால் மற்றும் பால்கனி அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் கிராமப்புறங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக 32 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 28 புதிய சமுதாய கூடங்கள் கட்டப்பட்டுள்ளது. இச்சமுதாய கூடங்களில் மணமேடை, வரவேற்பு பகுதி, அலுவலகம், சமையல் கூடம், உணவு பரிமாறும் இடம், விசாலமான கழிவறைகளுடன் இணைக்கப்பட்ட மணமகன் மணமகளுக்கான அறைகள், விருந்தினருக்கான அறை மற்றும் பொது கழிப்பறை, பெரிய முகப்புடன் கூடிய நுழைவாயிலுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. ஆக மொத்தம் 80 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 58 கட்டடங்கள் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். குடிதழி இக்கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்ற குரலின்படி மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த நானிலம் போற்றி வாழ்த்தும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான காலை வணக்கம். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி கழகத்தின் சார்பில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டிற்காக புதியதாக கட்டப்பட்டுள்ள 14 பள்ளி கட்டிடங்கள், 16 விடுதி கட்டிடங்கள் மற்றும் 28 சமுதாய கூடங்கள் என மொத்தம் ரூபாய் 80.7 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை இன்று திறந்து வைத்தமைக்கு துறையின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர், மற்ற அமைச்சர் பெருமக்கள், தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர், தலைமைச் செயலர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.